காண்டாமிருகத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவும் ஒரு பறவையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேட்டைக்காரங்களோ அல்லது வேட்டை உயிர்களோ மற்ற உயிரினம் இருக்குல்ல சிங்கம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதை அட்டாக் பண்ண வருதுன்னா தூரத்தில் வரும்போதே இந்த ஆக்ஸ்பெக்கர்ஸ் வந்து சத்தம் போட்டு இதை வந்து அலர்ட் பண்ணிடும். காண்டாமிருகத்துக்கு உதவி பண்ணும் ஒரு பறவைக்கு உதவி பண்ணும் காண்டாமிருகம். இது வந்து இந்த பறவை வந்து இந்த காண்டாமிருகத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஹெல்ப் பண்ணுமா இல்ல பொதுவா எல்லா காண்டாமிருகத்துக்குமே ஹெல்ப் பண்ணுமா? ஆனா அந்த காலத்திலேயே இந்த ரைனோசர்ஸை சேர்ந்த ஏன்சன்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து வாழ்ந்திருக்கு. 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அது வந்து பேராசிரத்தீரியம் அப்படின்றது. ஸோ அவ்வளோ பெருசா அந்த காலத்துல டைனோசர் அளவுக்கு இருக்குமே, குட்டி டைனோசர்னு சொல்லிடலாம். ப்ரோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கே, அப்ப இதோட அளவு என்ன? அளவும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இப்போ இவ்வளோ வெயிட் இருக்குல்ல, இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு இந்த ரைனோசரஸால ஓட முடியுமா? ஸோ இந்த வேகம்லாம் மனுஷங்க நினச்சி பார்க்க முடியாத வேகம். அத்லெட்ஸ் கூட அதை வந்து அச்சீவ் பண்ண கிடையாது. அவ்வளோ வேகத்தில் காண்டாமிருகங்கள் வந்து ஓடும். எப்படி ஓட முடியுது? அதை போன சீரீஸ்ல நீர் யானையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்திருந்தோம். அதுல ரொம்ப சுவாரஸ்யமா எகிப்து மக்கள் அந்த நீர் யானையை வழிபட்டிருந்தாங்க, லைக் கும்பிடுறாங்க அந்த நீர் யானையை. அதுலயும் கர்ப்பிணி பெண்கள் ஸ்பெஷலா கும்பிட்டாங்க. அது மட்டும் சுவாரஸ்யம் இல்லை, ஒரு சிங்கத்துக்கும் நீர் யானைக்கும் போட்டி வந்துச்சுன்னா அந்த போட்டியில யார் ஜெயிப்பான்னு யாராலையும் யூகிக்கவே முடியாது. ஆனா உண்மையை சொல்ல போனா நீர் யானை தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்கள், லைக் இன்னும் சொல்ல போனா வாழ்விடம், இனச்சேர்க்கை முறை, இதெல்லாம் போன சீரீஸ்ல பார்த்திருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த சீரீஸ்ல நீர் யானைக்கே டஃப் கொடுக்குற ஒரு விலங்குனா காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த சீரீஸ்ல போக போக நீர் யானை டஃப் கொடுக்குமா இல்லை காண்டாமிருகம் டஃப் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி காண்டாமிருகத்தை பத்தி பார்க்க போறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் காண்டாமிருகத்தோட வகைகள், எத்தனை வகைகள் இருக்கு ப்ரோ? மொத்தமா காண்டாமிருகத்துல வந்து 5 ஸ்பீசிஸ், 5 வகைகள் இருக்கு, 5 இனங்கள். ஆப்பிரிக்கால 2 இருக்கு, ஏசியால வந்து 3 இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய 2 வந்து ஒன்னு ஒயிட் ரைனோ, இன்னொன்னு வந்து பிளாக் ரைனோ. இது வந்து 2 இனமாச்சா. இந்தியா, அதாவது ஆசியாவில் வந்து 3 இருக்கு. ஒன்னு வந்து இந்தியன் ரைனோ, இது வந்து கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ அப்படின்னு கூட இதை வந்து அழைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஜவான் ரைனோ, அதுக்கப்புறமா சுமத்ரான் ரைனோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மொத்தமா 5 இனங்கள் வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கே, அப்ப இதோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? அளவும் பிரம்மாண்டமா தான் இருக்கும். பொதுவா இந்த சுமத்ரான் ரைனோ சொன்னேன்ல, இது இந்த 3மே ஏசியாவில் இருக்கும்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான் இது. அந்த சுமத்ரான் ரைனோ தான் இருக்கிறதுலே சின்னது. ஒரு 4 அடி உயரம் வந்து இருக்கும். உயரத்துல பார்க்கும்போது அதனுடைய நீளம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 இருந்து 10.5 அடி வரைக்கும் இருக்கும். அதனுடைய வெயிட் வந்து ஒரு 775 கிலோ அந்த ரேஞ்சில வந்து இருக்கும். 770 அந்த ரேஞ்சில வந்து இருக்கும். இருக்கிறதுலயே பெருசுன்னா அது வந்து ஒயிட் ரைனோ தான். அது வந்து கிட்டத்தட்ட அளவே வந்து 6.5 அடி இருக்கும். நம்மளை விட ஹைட் அது வந்து நின்னாலே. அதோட பேசிக் ஹைட்டே 6 அடி. பேசிக் ஹைட் வந்து 6 அடி. அது வந்து அதிகபட்சம் 6 அடி கூட வளர்ந்துருக்கு. இப்போ அதனுடைய நீளம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 13 இருந்து 14 அடி. ஸோ அவ்வளோ பெருசா வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய காண்டாமிருகத்துடைய சராசரி எடையே 2000 கிலோக்கு மேலதான். 2000 கிலோவுக்கு மேல சராசரி. அதிகபட்ச எடை வந்து அது 4500 கிலோ வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட யானையை விட ஒரு 500 கிலோ தான் கம்மி. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வந்து வளர்ந்துருக்கு. அவ்வளோ பெருசுதான் இந்த ஒயிட் ரைனோ அப்படின்றது, அதனுடைய எடையும். சரி ப்ரோ, இப்போ இவ்வளோ வெயிட் இருக்குல்ல, இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு இந்த ரைனோசரஸால ஓட முடியுமா? ஓட முடியும். இன்னும் சொல்ல போனா மனுஷங்களை விட ரொம்ப வேகமா ஓடும். இல்ல புரியல, இவ்வளவு வெயிட்டை வச்சுக்கிட்டு அதால எப்படி ஓட முடியுது ஒண்ணு. இன்னொன்னு, இதோட ரன்னிங் ஸ்பீடு என்னப்பா? இதோட ரன்னிங் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேலதான். குறைஞ்சதே ஒயிட் ரைனோ தானே பெருசுன்னு சொன்னா, அதுவே 40 கிலோமீட்டர் இந்த வேகத்துல ஓடும். அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட அது வந்து ஓடும். மத்த எல்லாமே சின்னதெல்லாம் கம்பேர் பண்ணா ஈஸியா 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிடும்.
ஸோ இந்த வேகம்லாம் மனுஷங்க நினைச்சு பார்க்க முடியாத வேகம். அத்லெட்ஸ் கூட அதை வந்து அச்சீவ் பண்ண கிடையாது. அவ்வளோ வேகத்துல காண்டாமிருகங்கள் வந்து ஓடும். எப்படி ஓட முடியுது? அதனுடைய தசை அமைப்பு, அதனுடைய உடல் அமைப்பு எல்லாமே அது ஓடுறதுக்கு வந்து உதவியா இருக்கு. அவ்வளோ வெயிட் இருந்தாலும் அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய பலம் இருக்குல்ல, அந்த வெயிட்டை தாங்கி நகர்றதுக்கு ஏத்த மாதிரியான வலுவை அதுக்கு வந்து கொடுக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், வெயிட்டா இருந்துச்சுன்னா கால்வலி வரும்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அது மனுஷங்களுக்கு. ஓகே. ஓ, அப்ப விலங்குகளுக்கு அது கிடையாது. விலங்குகள் உலகத்துல அந்த வெயிட்டா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே கால்கள் வந்து தகவமைச்சு வரும். ஒரு சில நேரங்கள்ல இந்த சராசரி எடையை தாண்டி ரொம்ப அதிகமான எடை போனா மட்டும்தான் காலில் பிரச்சனை வரும். ஆனா அதுவும் கூட அதிகமா வந்து அலைஞ்சு திரிஞ்சுட்டே தான் இருக்கு எந்நேரமும். அதுக்கு தேவையான உணவும் கிடைச்சிட்டே இருக்கு, தேவையான ஓய்வும் கிடைக்குது. மனுஷங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், சரியான நேரத்துல தூங்குறது இல்ல, சரியான சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்பு அதிகமாச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நம்ம காலுக்கு எல்லாம் போய் மூட்டு வலியெல்லாம் வருது பெரும்பாலும். ஆனா விலங்குகளுக்கு இந்த மாதிரி நடக்காது. ஓகே ப்ரோ. அடுத்து இப்ப இந்த ரைனோசரஸ்ல நான் இவ்வளவு சொன்னேன்ல, இந்த வெயிட், ரன்னிங் ஸ்பீடு எல்லாம். ஆனா அந்த காலத்திலேயே இந்த ரைனோசரஸை சேர்ந்த ஏன்ஷன்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து வாழ்ந்திருக்கு. முழுசா வந்து காண்டாமிருகம் இல்லாம காண்டாமிருகத்துடைய உறவு. அது கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கு. அது வந்து பாராசிரத்தீரியம் அப்படின்றது அந்த உயிரினம் இருக்குல்ல, அதுவும் இந்த ரைனோசரஸ் அப்படின்ற காண்டாமிருகம். இது ரெண்டுமே வந்து ரைனோசெராட்டோயிடியா அப்படின்ற சூப்பர் ஃபேமிலியை சார்ந்ததுதான். நான் சொன்ன அந்த பாராசிரத்தீரியம் அதனுடைய ஹைட்டு மட்டும் கிட்டத்தட்ட 16 அடி ஹைட்டு. இது வந்து 6.5 சொன்னல, அது வந்து 16 அடி ஹைட்டு. அதனுடைய நீளம் வந்து 24 அடி. சோ அவ்வளவு பெருசா அந்த காலத்துல டைனோசர் அளவுக்கு இருக்குமே, குட்டி டைனோசர்னு சொல்லிரலாம். ஆமா, ஆனா அதனுடைய உடல் அமைப்பு கிட்டத்தட்ட காண்டாமிருகம் மாதிரி இருக்கும், ஆனா கொம்பு இருக்காது. சோ அந்த அளவுக்கு பெரிய உயிரினமும் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கு. இப்ப அது வந்து அழிஞ்சிருச்சு. இப்ப இந்த காண்டாமிருகம் இருக்கு, அதனுடைய கொம்பு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த கொம்பு வந்து நிறைய பேர் வந்து இது போன்னால ஆயிருக்கும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா காண்டாமிருகத்துடைய கொம்பு வந்து கெரட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீன்னாலதான் இருக்கு. கெரட்டின் அப்படின்னா நம்ம முடியிலையும் நம்ம நகத்திலையும் இருக்கும். அந்த புரோட்டீன்னாலதான் காண்டாமிருகங்களினுடைய கொம்பு வந்து உருவாகி இருக்கு. இப்ப சொல்லுங்க. இல்ல இப்ப அதனாலதான் நம்ம முடிய பிக்கிறதுக்கு ஓரளவுக்கு டஃபா இருக்கும், நகத்தை உடைக்கிறதுக்கும் ஓரளவுக்கு டஃபா இருக்கும். அதனாலதான் அதுவும் டஃபா இருக்கான்னு கேட்க வந்தேன். இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இப்படி வேணா சொல்லலாம். இப்ப நம்ம முடி வெட்டினா வளர்ந்துரும். ஆமா, அதே மாதிரி நம்ம நகத்தை வெட்டினாலும் வளர்ந்துரும். காண்டாமிருகத்துடைய கொம்பு உடைஞ்சாலும் மறுபடியும் காலப்போக்குல வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது காரணம் அந்த கெரட்டின் அப்படின்ற புரோட்டீன் தான். அதுக்கப்புறம் காண்டாமிருகத்திலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவும் ஒரு பறவையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்குல்ல 2 இன காண்டாமிருகம், ஒயிட், பிளாக் ரைனோ. இது ரெண்டுமே வந்து இருக்கும்போது அதனுடைய முதுகுல ஏறி ஆக்ஸ்பெக்கர்ஸ் அப்படின்ற ஒரு இன பறவை அது வந்து மேல வந்து ஏறிட்டு அதுலேயே குறிப்பா ரெட் பில்ட் ஆக்ஸ்பெக்கர் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு, எல்லோ பில்ட் ஆக்ஸ்பெக்கர் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. ஸோ இந்த பறவைகள் தான் முதுகுல ஏறி அதனுடைய முதுகுல இருக்கக்கூடிய உடம்புல இருக்கிற பேனு, ஒட்டுண்ணி இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையுமே வந்து சாப்பிடும். சாப்பிட்டு இப்ப அது சாப்பிட்றதுனால இதுக்கு நல்லது, பறவைக்கு நல்லது. அதனுடைய உடம்பு கிளீன் ஆகுறதுனால காண்டாமிருகத்துக்கு நல்லது. இதை விட ஒரு நல்லது காண்டாமிருகத்துக்கு இருக்கு. என்னன்னா இப்ப வேட்டைக்காரங்களோ அல்லது வேட்டை உயிர்களோ மற்ற உயிரினம் இருக்கும்ல, சிங்கம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இது அட்டாக் பண்ண வருதுன்னா தூரத்துல வரும்போதே இந்த ஆக்ஸ்பெக்கர்ஸ் வந்து சத்தம் போட்டு இதை வந்து அலாட் பண்ணிடும். ஏன்னா காண்டாமிருகங்களுக்கு அந்த அளவுக்கு பார்வை திறன் கிடையாது, மங்களான பார்வை தான் இருக்கு. அதனால தூரத்துல இருந்து வரும்போதே இது வித்தியாசமான சத்தம் கொடுத்த உடனே காண்டாமிருகம் உஷாராகி தப்பிச்சிடும். இது வந்து இந்த பறவை வந்து இந்த காண்டாமிருகத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஹெல்ப் பண்ணுமா, இல்ல பொதுவா எல்லா காண்டாமிருகத்துக்குமே ஹெல்ப் பண்ணுமா? அந்த 2 இனத்துக்கு மட்டும். ஓகே. காண்டாமிருகத்துல 5 இனம் சொன்னேன், 2 இனம். ஏன்னா ஆக்ஸ்பெக்கர்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற பறவைன்றனால. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காண்டாமிருகத்தை வந்து இந்த மைனா, அதே மாதிரி ஒரு வகையான கொக்கு இருக்கு, அது இந்த மாதிரி வந்து செய்யும். அதாவது முதுகை வந்து கிளீன் பண்ணும். இருந்தாலும் கத்தி இதை வந்து காப்பாத்தலாம் பண்ணாது. ஆனா இந்த பறவை வந்து சத்தம் போட்டு வேட்டைக்காரங்க வர்றாங்களோ அல்லது வேற ஏதோ உயிரினம் வருதோ அதை வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அது வந்து காண்டாமிருகங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காண்டாமிருகத்துக்கு உதவி பண்ணும் ஒரு
பறவைக்கு உதவி பண்ணும் காண்டாமிருகம். ஏன்னா அதனுடைய உடம்புல இருக்கிற இதை தானே சாப்பிட்டு இதுவும் உயிர் வாழுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் காண்டாமிருகத்துடைய ஒரு ஆரம்ப கட்ட உண்மைகள் அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் இதுல இருக்கிற சுவாரஸ்யம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பறவை வந்து காண்டாமிருகத்துக்கு உதவி பண்ணுதானா? ஏன்னா எந்த உயிரினத்துக்கும் வேற உயிரினம் உதவி பண்ணி நான் கேள்விப்பட்டதில்ல, பண்ணதில்ல. பட் இது சூப்பரா இருக்கு. ஏன்னா இன்னொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல ஒரு பறவை. ஏன்னா இந்த மாதிரி நடக்கும் தான் உயிரினங்கள். இதுக்கு பேரே மியூச்சுவலிசம் அப்படின்றது. ஸோ இது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப். அது நம்ம அடுத்தடுத்து வேற வேற உயிரினம் பத்தி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஆந்தை வந்து பாம்பை வேலைக்கு வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு வீடியோல பார்த்தோம். அதே மாதிரி எறும்பு வேலை வச்சிருக்காங்க. எறும்பு வந்து கரெக்ட். ஆனா அஸ்வினி பூச்சி வந்து வேலைக்கு கரெக்ட். ஆனா அது வந்து வேலை பார்த்துச்சு. இது வந்து உதவி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட் தானே? அப்ப உதவி பண்ணது. உங்களுக்கு ஏதாச்சும் உயிரினம் தெரியும்ல, இந்த உயிரினத்துக்கு இந்த உயிரினம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல காண்டாமிருகத்தோட இன்னும் ஒரு அடுத்தபடி சுவாரஸ்யம். ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசவே படலை. ஏன்னா அந்த காண்டாமிருகம் இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னா அப்போ அதெல்லாம் என்ன சாப்பிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் பேசலை. அதெல்லாம் இந்த சீரீஸ்ல கண்டிப்பா வரும். அடுத்த வீடியோல பார்க்குறோம். தேங்க்யூ.